மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே கேசிங்கன் ஊராட்சி பசுபதிப்பாக்கம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு பல வருடங்களாக குடிநீர் வசதி செய்து தரப்படாததால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் இடுகாடு, பாலம், பேருந்து வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமென ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். பல ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினாலும் ஆட்சியாளர்கள் தங்கள் பகுதி பிரச்சினைகளை கண்டுகொள்ளாததாலும் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர். மேலும் சுதந்திரமடைந்து பல ஆண்டுகளாகியும் தங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதால் தங்கள் பகுதிகளுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் வேதனையுடன் கூறியுள்ளனர். தங்கள் பகுதிகளுக்கு மேல்நிலை நீர் வைக்க தொட்டி அமைத்து தனி ஊராட்சி உருவாக்கிட வேண்டும் எனவும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தங்கள் பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்றும் மின்விளக்கு மற்றும் குடிநீர் தங்கு தடையின்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் கேசிங்கன் வட்டம் ஊராட்சி பசுபதிப்பாக்கம் கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சுடுகாடு போகிற வழி இதுதான், பார்த்துக்கோங்க. இந்த வழியாக தான் நாங்கள் போகணும். நடுவு நட்டுட்டால் கூட இதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் போக முடியாது. அதுக்கப்புறம் வயல் தான். அந்த வயலில் தான் நாங்கள் தூக்கிட்டு போய் ஆகணும். இது ரொம்ப காலமாக இது நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி எங்கெங்கே எதை பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்க முடியல. கடைசி கட்டமாக இந்த மாதிரி ஒரு பிளாக் எடுத்து வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோம். எங்களோட மக்களோட கோரிக்கை இது. பாருங்கள் அந்த ரோடு எப்படி இருக்குது, நீங்களே கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். இது மழை காலத்தில்னா கண்டிப்பாக அங்கே நடுவு நட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு கிடையாது. நாங்கள் அந்த வயல் வழியாக தான் தூக்கிட்டு போய் ஆகணும் அங்கே. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் அப்போலேருந்து. இது எங்கள் காலத்துலேருந்து கிடையாது. இது மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும். அது வரைக்கும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் வயல் வச்சுருக்கலாம், ரோடை நோண்டிடுவாங்க. ரோடே கிடையாது. நாங்கள் வயலில் இறங்கி தான் நடந்து தூக்கிட்டு போய் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 250-300 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த மெயின் ரோட்லேருந்து. இது வரைக்குமே ஓரளவுக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவே தார் ரோடு சாலை கூட கிடையாது. இது பார்த்திங்கன்னா மண் ரோடு தான். இதிலே உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் கொண்டு வரணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட கிடையாது. இப்போ 4 பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு போகணும். அது கூட இங்கே போக முடியாது. அந்த மற்றபடி இந்த நடுவு டைமில், அந்த மழை டைமில் அதுமாதிரி அந்த வயலில் வழியாக தான் நாங்கள் கொண்டு போகணும். இதுக்கான சுத்தமாக ரோடே கிடையாது. இதுமாரி எங்கள் ஊரில் நிறைய கோரிக்கை இருக்குது. அதனால தான் இப்போ நாங்கள் தேர்தல் புறக்கணிக்கிறோம். சரி, இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 பேராவது இங்கே வாழ்வாங்க. இவங்களுடைய இதை பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை பாருங்கள், இந்த மினி டேங்கோட இந்த சூழ்நிலை பாருங்கள். இது வேறு யாராவது கை வச்சு இது போடுறதுக்கான ஒரு தகுதியில் இருக்குலாம் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த டேங்கை பார்த்துக்கோங்க நல்லா. அங்கே பாருங்கள் 3 ஹோல்ஸ் அடைச்சிருக்கு. இந்த 1 ஹோல்ஸில் தான் தண்ணி வரும். இது வழியாக தான் அங்கே குடிமக்கள் எல்லாருக்கும் போயிட்டு தண்ணி போகுது. இதை பார்த்துக்கோங்க நீங்களே. இதை 1/2 அன் ஹவருக்கு மேலே தண்ணி இது மோட்ரு ஓடாது. இதை நீர் மட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுவும் வர்றது கிடையாது. சரிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்த காவா ஒன்று போட்டாங்க. அங்கேருந்து தண்ணி வடிகிறதுக்கான அந்த ஒரு வாட்டம் வச்சு கொடுக்கவே இல்லை. அதுவும் இங்கே எல்லாம் தேங்கி நிற்கிது. கொசு எல்லாம் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நின்று இங்கே தெரு முனையில் பாருங்கள். இது எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு இங்கே பாருங்கள். இதனால் நிறைய பிரச்சனை வருது. இதையும் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். இங்கே ஒரு பாலம் அமைச்சு கொடுக்கல மெயினாக. அதை மட்டும் இதை பார்த்துங்க. இதுக்கு ஷூட் பண்ணு. அங்கே வணக்கம். என் பேர் பி. ராமன். நான் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவன். கேசிங்கன் ஊராட்சி பகுதியில் இருக்க பசுபதிப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன். நான் எப்போதுமே வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு நட ஓட்டு கேட்க வரவங்க இந்த கோரிக்கையை நாங்கள் பண்ணுறோம். எங்கள் ஊரில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒன்று சாலையில் உள்ளதுக்கு விளக்கு இல்லை, தெரு விளக்கு இல்லை. 2 சாலைக்கு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, எரிமேடை இல்லை. அப்புறம் மது இல்லை, தண்ணி வசதி இல்லை. அப்புறம் 25 வருஷமாக எங்கள் 20 வருஷமாக நாங்கள் எங்கள் வார்டை மெம்பருக்கு ரிசர்வ்லேருந்து பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறோம். எஸ்சி கோட்டாக்கு மாற்றலை. நாங்கள் இவ்வளோ சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு சுதந்திரமே இல்லாத மாதிரி தான் நாங்கள் மக்கள் எல்லோரும் ஆடுறோம். இங்கே ஊர் ஃபுல்லாக தண்ணி பிரச்சனை இருக்குது, மின்விளக்கு தடை இருக்குது. மற்றபடி பஸ் வசதி இல்லை. குழந்தைங்க நடந்து தான் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, அன்டைமில் வராங்க போகிறாங்க. நேரத்துக்கு பஸ் இல்லை. ஒரு பஸ்ஸு இருந்தால் ஒரு காலையில் 9 மணிக்கு வரணும். வேலைக்கு போகிறவங்க போவாங்க. ஒரு 10 மணி இல்லை 9 மணி 7 மணி இந்த மாதிரி டைமில் ஒன்று சம்மந்தமே இல்லாமல் 11 மணிக்கு ஒரு பஸ் விட்றாங்க, 7 மணிக்கு ஒரு பஸ் விட்றாங்க. எதுக்காக? தேவையில்லாமல் சும்மா போகிறதுக்காக விட்றாங்க. ஏதோ கணக்கு கட்டுறன்ற மாதிரி விட்டுருக்காங்க. எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்று சுடுகாட்டுக்கு ரோடு, எரிமேடை, அப்புறம் மேல்தக்க தொட்டி. இந்த சின்ன தொட்டி செட் ஆகலை. இது செட் ஆகிறதுனால அடிக்கடி ஆன் பண்ணுறதுனால மோட்ரு வீணாக போயிடுது, அடிக்கடி பிரச்சனை ஆகிடுது.
அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் எங்களுக்கு மேல்தொகை தொட்டி வேணும். அதுக்கப்புறம் வந்து சாலைக்கு மின் விளக்கு வேணும். அப்புறம் வந்து தெருக்கு பாலம் வேணும். அப்புறம் வந்து இந்த சாக்கடை தேங்கி நிற்கிது, அதை கிளியர் பண்ணணும். இந்த மது வேணும். இந்த மாதிரி நிறைய கோரிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கோம். கருப்பு கொடி கட்டியிருக்கோம், பேனர் வச்சு நாங்கள் வந்து தேர்தலை வந்து புறக்கணிக்கிறோம். அதனால் யார் ஓட்டு கேட்க வந்தாலும் எங்களுக்கு வந்து கோரிக்கை வந்து கொடுங்க, எழுதி கொடுத்துட்டு உள்ளே வந்து ஓட்டு கேளுங்க. அப்படி இல்லைன்னா யாரும் உள்ளே வராதிங்க. இதுதான் எங்களோட முதல் கருத்து. மயிலாடுதுறை மாவட்டம் பசுபதிப்பாக்கம் கேசிங்கன் ஊராட்சி பசுபதிப்பாக்கம் அது கேசிங்கி ஊராட்சியில் வந்து எப்போல்லாம் எங்கள் கிராமம் வந்து பசுபதிப்பாக்கத்தில் ஓட்டு கேட்க எல்லாம் வருவாங்க. வரக்குள்ள உங்களுக்கு தண்ணி தானம்மா தண்ணி போட்டு தரோம், வீடு தானம்மா வீடு போட்டு தரோம், இந்த ரோடு தானே உங்களுக்கு செஞ்சு தரோம், பஸ்ஸு தானே எல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனால் இந்த ஒரு டேங்கு இருக்கிறதுனால இந்த டேங்கு இத்தனை வீட்டுக்கும் எங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கணும். இது மக்களை அடிச்சுக்கிட்டு கிடக்கு. அரை மணி நேரம் கூட தண்ணி கிடையாது. அந்த தண்ணிக்காக இந்த மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு தான் கிடக்குறாங்க. எங்களுக்கு தண்ணியே கிடைக்கல இது வரைக்கும். நாங்கள் என்ன தான் செய்ய முடியும்? பஸ் 8 மணிக்கு எங்களுக்கு பஸ்ஸு கிடையாது. எங்கள் பசங்க இந்த ரோட்டில் இந்த பிள்ளைங்க சாதாரண இந்த பிள்ளைங்க போனால் கூட துரத்திக்கிட்டு வராங்க. இது வரை 2 முறை எங்கள் பிள்ளைங்க ஒடியாந்துருக்கு. இப்போ ரோட்டில் போகிறவங்கள துரத்திக்கிட்டு ஓடியாடுறாங்க. பஸ் வசதி கிடையாது எங்களுக்கு. பிள்ளைங்க படிப்பு வீணாக போகுது. எங்கள் மக்களும் அந்த டயத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். அதனால் நீங்கள் என்ன இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமோ நீங்கள் எடுத்து கொடுங்க. அது முக்கியமாக எங்களுக்கு இந்த ஊரில் தண்ணி தேவை. எங்களுக்கு முக்கியமாக பஸ்ஸு தேவை, சுருக்காடு வழி எங்களுக்கு முக்கியமாக தேவை. இதில் யாருமே பேச முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க மக்களுக்கு புரியல. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த கேசிங் பஞ்சாயத்துக்கு ஒன்றும் பிரச்சனைனா நாங்கள் அங்கே தான் போகணும். அங்கே போனாலும் எங்களுக்கு அந்த நல்லா என்னென்ன சேரணுமோ எங்களுக்கு சேரவே இல்லை. எந்த பிரச்சனையும் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க தவிர அவங்க செஞ்சு கொடுக்கல. அதனால் எங்களுக்கு நாங்கள் கேட்குற நடவடிக்கை அத்தனையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் எங்கள் தெருவே எங்கள் கிராமமே ஓட்டு கிடையாது. நாங்கள் ஓட்டு போடணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தெருவில்? நாங்கள் தேர்தலில் புறக்கணிச்சு கருப்பு கொடி கட்டியிருக்கிறோம். சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அவங்களே சொல்லுங்க. கருப்பு கொடி கட்டி இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு செஞ்சு கொடுக்கறதுக்காக கருப்பு கொடி கட்டி இருக்கிறோம்.